கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 121 2வது வசனத்தில், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதனால் கூட இந்த ஆரோகண சங்கீதத்தில் எங்கிருந்து ஒத்தாசை வரும்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்கிட்டேருந்து. அப்போது இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களை படைத்த ஜீவனுள்ள தேவனால் முடியாது, இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன ஒத்தாசை நம்மளோட வாழ்க்கையில் தேவைப்பட்டாலும் எல்லாமே நம்ம கர்த்தரை மாத்திரம் தான் நம்ம பார்க்கணும். நாம் என்ன பண்ணுறோம், இந்த மனுஷன் மூலம் ஒத்தாசை வருமா, மனுஷனை பார்க்குறோம். இல்லை இந்த பேங்க்லேருந்து லோன் கிடைக்குமான்னு பேங்க்கை பார்க்குறோம். இல்லை இந்த அதிகாரி மூலம் உதவி கிடைக்குமா அப்படின்னு அதிகாரிகளை பார்க்குறோம். அப்போ நமக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும்னு சொல்லி நம்ம மற்றவங்கள தான் பார்க்குறோமே தவிர, நமக்கு ஒத்தாசை எங்கேருந்து தான் வரும்னு வேதம் சொல்லுது, பரத்துலேருந்து மட்டும்தான் ஒத்தாசை வரும். அப்போது அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்தை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். அதுதான் 1வது வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ ஒத்தாசை ஆண்டுகிட்டேருந்து வரனால என் கண்கள் யாரு தான் நோக்கி இருக்கணும், கர்த்தரை மட்டும்தான் நோக்கி இருக்கணும். கர்த்தரை மட்டும் நோக்கி இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கர்த்தர்கிட்டேருந்து வரும். ஆனால் நம்ம ஆண்டவரை பார்க்காம அவசரப்பட்டு நம்ம கடன் வாங்கிடுறோம், 10 பைசா 5 பைசா வட்டிக்கு வாங்குகிறோம், லோன் வாங்குகிறோம். அது மாதிரி நிறைய நம்ம ஆண்டவரை பார்க்காம நம்ம என்ன சொல்கிறோம், உடனே நம்ம கடன் வாங்கி அதனால் வட்டிக்கு வாங்கி கடன் வாங்குறது, அந்த வட்டியை ஜாஸ்தியாகி அப்போ வாங்கின கடனை விட வட்டி தான் அதிகமாக கட்டுறோம். அப்போது நம்ம கர்த்தரை மட்டும் பார்க்காம மற்றவங்களை பார்க்கும் பொழுது, அவசரப்பட்டு நம்ம கடன் வாங்கும் பொழுது பின்பாக அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுபோல் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் எத்தனையோ 1 லட்சம் வாங்கிட்டு 10 லட்சம் 15 லட்சம் ஆச்சு, கட்ட வட்டியே அவ்வளோ ஆச்சுன்னுவாங்க. இறக்குமே இல்லாமல் வாங்குகிறவங்களும் இருக்காங்க. இந்த நாளில் கூட நம்ம என்ன தேவைப்பட்டாலும், பரத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரணும் ஆண்டவரே, உங்ககிட்ட தான் அந்த ஒத்தாசை வரணும்னு சொல்லி நம்மளோட கண்கள் கர்த்தரை மாத்திரம் பார்க்கும்போது நிச்சயமாக ஆண்டுகிட்டேருந்து தேவன் கண்டிப்பாக ஒத்தாசை அனுப்ப ஏதாவது ஒரு வகையில் கர்த்தர் செய்வார். எப்படி செய்வார்னு யாருக்குமே தெரியாது. நம்ம சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற இயேசுவை தான் நம்ம பார்க்கணும். யோசிப்பை கூட பானபாத்திரக்கார தலைவன்கிட்ட ஒத்தாசை கேட்குறாரு. நான் இங்கே வர்றதுக்கு நான் எந்த தப்புமே செய்யலை, ராஜா கிட்ட சொல்லி எப்படியாவது நான் இங்கேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி அவன் மனுஷன் ஒத்தாசை கேட்டவுடனே வந்துச்சான். அவன் மறந்தே போயிட்டான். 2 வருஷம் மறந்துட்டான். மனுஷன் பார்த்தாவே அங்கே கர்த்தரை மறக்க வச்சிருவார். 2 வருஷம் மறந்துட்டான். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவனை உயர்த்துக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் தான் பார்வனுக்கு சொப்பனத்தை கர்த்தர் தெரியப்படுத்தி, அப்போ அர்த்தத்தை யார் சொல்கிறதுன்னு பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது, ஐயோ சிறைச்சாலை யோசிப்பு ஒருத்தர் இருந்தானே அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஒத்தாசை மற்றவங்க மூலம் பார்க்கவே கூடாது. கர்த்தர் உயர்த்த நேரத்தில் செய்கிற நேரத்தில் கரெக்டாக அழகாக நமக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த பாதையில் கடந்து போனாலும் சரி, எந்த ஒத்தாசை தேவைப்பட்டாலும், பிள்ளைகளுக்கு காரியமாக, பிள்ளைகளுடைய எதிர்காலமாக, இல்லை பிள்ளைகளுடைய வேலை காரியமாக, இல்லை திருமணத்தை குறித்த காரியமாக, இல்லை கடன் பிரச்சனால அதிகமாக கடன் வாங்கிட்டானே, இதில் நான் எப்படி வெளியே வருவேன்னு தெரியலன்னு சொல்லி அங்கலாய்க்கிறீங்களா? மேலே மேலே கடன் வாங்காதீங்க. இனி நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவர், உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு ஆண்டுகிட்ட ஒப்படைச்சிட்டு இனி கடன் வாங்காமல் இதுலேருந்து எங்களை வெளியில் வர்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிங்க ஜெபிக்கும் போது தேவன் அற்புதத்தை தேவன் செய்வார். சொல்லிவிட்டு மறுபடியும் கடன் வாங்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு முடிவு பண்ணிடணும், மன்னிப்பு கேட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த காரியத்தை கர்த்தர் ஏதாவது வாசலில் தேவன் திறப்பார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்கள் இருதயத்தில் என்ன ஒத்தாசை வேணுனாலும் சரி, என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி, பரத்தை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும்போது, கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக ஆண்டவர்கிட்டேருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிற இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரேன், எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் ஆண்டவரேன் அப்போ உண்மை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவர், ஒத்தாசை ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒத்தாசை அனுப்புங்க, பரத்திலேருந்து ஒத்தாசை அனுப்புங்க. என்ன தேவைப்படும், என்ன கேட்கிறார்களோ அந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்து ஆண்டவரை அப்போ அவங்க நாமத்தை மையப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.